செமையா ஒரு பிஜிஎம் போட்டு வித்யா முருகன் காதல் காட்சியோட கண்ணுக்கு குளிர்ச்சியா இன்னைக்கு எபிசோடா ஆரம்பிச்சிருக்காங்க. வித்யா கிட்ட முருகன் எல்லாம் ஓகே ஆயிடுச்சுல, அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்க வித்யா மீனாவுக்கு போனை போட்டு ஐடியா கேட்க மீனா வித்யா கிட்ட இப்போ ஒன்னும் ஓகே சொல்லாத, கொஞ்சம் குஷிப்பட ஜோதிகா மாதிரி பிகு பண்ணு, அவனை கொஞ்சம் அலைய விடுன்னு ஐடியா கொடுக்கறா. பசங்களை உங்க பின்னாடி அலைய வைக்கிறதுல பொண்ணுங்க உங்களுக்கு அவ்வளவு சுகம். இன்னைக்கு எபிசோட்ல வித்யா கொஞ்சம் அழகா இருக்காங்க. காதல் களை வந்துருச்சுல, அதான் போல அந்த பையன் முருகன் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி தோணுது. ஆனா வித்யாவுக்காக உருகிறது பார்க்க நல்லாதான் இருக்கு. வித்யா அவனை முருக்ஸ்னு சோர்ட்டா செல்ல பெயர் வச்சு கூப்பிடுறது கூட நல்லாதான் இருக்கு. மொத்தத்துல இன்னைக்கு எபிசோட ஆரம்பம் மங்களகரமா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். முதல் சீன் மங்களகரமா இருந்தாலும் ரெண்டாவது சீன் ஸ்ருதி அம்மாவோட பணத்திமிரும் வில்லத்தனமும் அதோட சேர்த்து முத்து பண்ணின காமெடி அட்டகாசமும் கலக்கலா இருந்துச்சு. எங்க பொண்ணு ரெஸ்டாரண்ட்ல சர்வர் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, இந்தாங்க பிளாங்க் செக், எவ்வளவு வேணுமோ எழுதிக்கோங்கன்னு பிளாங்க் செக்க நீட்ட முத்து அதை வாங்கி 50 கோடி எழுத ஒரே கலாட்டாவா இருந்துச்சு. இதுக்கு இடையில அண்ணாமலையோட மரியாதையை காப்பாத்த முத்து மீனா போராடினது, தன்னோட தற்பெருமைய மனோஜ் பேசினது எல்லாம் சேர்த்து இந்த சீனும் நல்லா இருந்துச்சு. ஸ்ருதி அம்மாவோட வில்லத்தனம் ஃபெயிலியர் ஆகி கிளம்பிட்டாங்க. மூணாவது சீன் மறுபடியும் காதல் காட்சிதான். வித்யா முருகன் கோவில சுத்தி வர அங்க சீதா அருண் ஜோடியும் சாமி கும்பிட வராங்க. சீதா வித்யாவை பார்த்ததும் மாட்டிக்குவோம்னு அருணை தனியா விட்டுட்டு எஸ்கேப் ஆகிறா. அப்புறம் முருகனும் அருணும் சந்திச்சு தங்களோட காதல் நிலவரம் எப்படி இருக்குன்னு பேசி ஒருத்தருக்கொருத்தர் ஐடியா ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரெண்டும் காதல் ஜோடிக்கும் செம பிஜிஎம் போட்டு செமையா பண்ணிருக்காங்க. மொத்தத்துல இன்னைக்கு எபிசோடு காதல் காட்சிகள் நிறைஞ்சிருக்கு.